லூக்கா 15:1 எடுங்க. லூக்கா 15:1 எடுங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க. சகல ஆயக்காரர்களும். அந்த காலத்து ஆயக்காரர்கள் கரப்ஷன், கொள்ளையடிச்ச கும்பல், பாவிகள், மகா அருவருப்பான பாவிகள். இவங்க அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவர் வாயில இருந்த பிரீச்சர். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமைய உள்ள இருந்து கட்ட அவிழ்க்க போறார். எனக்கு அநேக பிரசங்கியார் நினைக்கிறாங்க, நான் இவ்வளோ நல்லா பிரசங்கம் பண்றேனே, ஜனங்க ஏன் வர மாட்டுறாங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், ராஜாக்கள் வருவார்கள், ஒட்டுமொத்த பாவிகள் வருவார்கள், அரசியல் தலைவர்கள் வருவார்கள். அற்புதங்களை பார்க்கிறதுக்கு ஒண்ணு. இரண்டாவது, அவருடைய வசனங்களை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து போனார்கள், வந்து சேர்ந்தார்கள். அவர் எங்க போனாலும் மாதிரி ஜனங்க மொச்சி செய்யா. ஒரு உண்மையான ஆவியில் நிறைந்து பேசுகிற பிரசங்கிக்கு ஜனம் வரல, அந்த பிரச்சனை இருக்காது. ஜனங்க நிறைய வராங்க, அவங்கள வைக்க இடம் இல்ல, அப்படித்தான் வரும். இத்தனைக்கு நான் நிறைய அற்புத அடையாளங்களுக்குள்ள போறதில்லை. ஏன்னா நான் அப்படி போய் நான் ஒரு கதாநாயகன், ஹீரோவாயிடுவேன். என் மூலம் நடந்த அற்புதங்களை நான் உங்ககிட்ட சொல்றதும் இல்லை. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கட்டிகள் கரைஞ்சுதான் பார்த்துக்கிறேன், பாடும்போது பார்த்துருக்கிறேன். ஆனா அதை விட நான் ஃபோக்கஸ் பண்றது ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது அவருடைய வார்த்தைகள் என் வாய் வழியா போகணும். அது கூட்டத்தில் இருக்கிற ஒரு 10 பேருக்கு கொடுக்கிற பிரசன்னம், தீர்க்க தரிசனம் அல்ல, வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நேரடியா பேசணும். இது என்னுடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு பெரிய தாக்கம். இது சின்ன வயசுல இருந்து. சகல ஆயக்காரரும் சகல பாவிகளும். இவ்வளவு பரிசுத்தவான் இவரு. அவருடைய பிரசங்கத்துல என்ன ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி இருந்துச்சு பாருங்க. அதுக்காக ஓடி வந்தார்கள். இன்னைக்கு நான் ஒன்னே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல, இல்ல ஒரு 15 நிமிஷத்துல, இல்ல 20 நிமிஷத்துல, இல்ல 25 நிமிஷத்துல சீக்கிரமா முடிச்சிடுறேன். அவருடைய வார்த்தை மற்றவங்க வார்த்தையை விட அது வேற மாதிரி இருந்துச்சுங்க. அது வேற மாதிரி இருந்துச்சு. இன்று கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகள்ல இதுவரை இல்லாத ஒரு அதிகாரம், இதுவரை இல்லாத ஒரு வல்லமை, இதுவரை இல்லாத ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு சக்தி உங்க வாயில கர்த்தர் வைக்க விரும்புகிறார். உங்க வாயில வைக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க. நீங்களும் நானும் பிசாசே போ, பிசாசே போ, பிசாசே போ, கள்ள பிசாசே போ, வேசிதான பிசாசே போ போ போன்றல. அவன் என்னன்ற, நீ சொல்லிட்டல, நீ போன். ஆனா இயேசு என்னத்த பண்ணார் தெரியுங்களா? இந்த எல்லா சாத்தானுக்கும் அதிகாரி சாத்தான். நீங்களும் நானும் இன்னும் சாத்தான ஃபேஸ் பண்ணல, நம்ம பிசாசுகளை ஃபேஸ் பண்றோம். பிசாசுன்னா சாத்தானு கீழே இருக்கிற குட்டி போலீஸுங்க. சாத்தான்னா இந்த உலகத்தில் இருக்கிற கோடாகோடி பிசாசுகளுக்கும் அதிபதி. அவன் தான் ஏதேன் தோட்டத்துல போய் ஆதாம் ஏவாள கட்டளையிட்டவன். அவனை சந்திக்கிறார் ஐயா 30 வயசுல ஆவியினால நிறைஞ்சு வந்தார். நல்ல மனசுல வச்சுங்க, பரிசுத்தாவியல் நிறைந்த மனிதனுக்கு சாத்தானும் பொம்மை தான், பிசாசு இல்ல. இந்த பிசாசுகள அதிபதி கூட உனக்குள் இருக்கிற ஆவியானவரை
சவால் விட வழி இல்லை. நீங்க சாத்தான் 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 டெவில் 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 சொல்றதை நிறுத்திக்கிட்டு, இயேசு எனக்குள், ஆவியானவர் எனக்குள், தெய்வம் எனக்குள், நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம், இத சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆண்டவரை பெரியவர் பெரியவர் பெரியவர்ன்றீங்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களுக்கு முன்னால நிக்கிற பிசாசு சிறியவன் 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 ஆயிடுவான். பிசாசினுடைய வல்லமை உங்களை கீழே தாக்கல, நீ எப்படி பார்க்கிறையோ அவ்வளவு சைஸ் அவன் மாறிடும். விளங்குதா நான் என்ன சொல்றேன்னு? 12 வேவுக்காரர்கள் கானானுக்கு போனாங்க. 10 பேர் வந்தாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு, பழமெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு, திராட்சை பழம் மாம்பழத்தை மாதிரி பெருசா இருக்கு, மாம்பழம் பலாப்பழம் மாதிரி பெருசா இருக்கு. உண்மையிலேயே கானான்ல அந்த காலத்துல அவ்வளோ 2 பேர் ஒரே ஒரு பலாப்பழம், அத இவனும் அவனும் தூக்கிட்டு வராங்க. திராட்சை பழ கொலை, அது மட்டும் 90 கிலோ வெயிட்டாம் ஒரு கொலை. அவ்வளவு பார்த்துட்டு எல்லாம் நல்லதான் இருக்கு, எல்லாம் நல்லதான் இருக்கு. இயேசு மோசஸ் கேட்கிறான், சொல்லுப்பா என்ன ஏன்னா? ஆனால் அவ்விடத்தில் உள்ள ஜனங்கள் மகா பெரியவர்கள். பொய் பொய். நீங்க நினைக்கிற மாதிரி சாத்தான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. 50-55 வருஷம் ஆண்டவரோட நடந்து சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி 1000த்துல 1 கூட கிடையாது அவன். நீங்க பெருசா பார்க்கலீங்க. அது காரணம் என்ன? நீங்க பார்க்க வேண்டிய ஒருவரை பெரியவராக பார்க்கவில்லை. பாடுறீங்க, யோனாவிலும் பெரியவர், சொலோமோனிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், என்னில் இருப்பவர் பெரியவர் சொல்றீங்க. அது வாயில, உள்ள கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட்ல சத்தான் தானே பெரியவன், பல்லம தானே பெருசு, பேசித்தனம் தானே. நோ, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட மனிதன் இயேசு பாருங்க, அபிஷேகம் பெற்ற உடனே ஹோலி ஸ்பிரிட் பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. போனா அங்க சாத்தானே வரான். வந்து இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்து, ஒரே வேர்ட் எழுதி இருக்கிறது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அவ்வளவுதான் அந்த சோதனை, அதோட ஸ்டாப். திரும்ப 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 சோதிக்கல, அந்த சோதனை அதோட ஸ்டாப். திரும்ப 2வது முறை வந்தான், மேல கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல குதினா. இயேசு என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரை, சத்தமா சொல்லுங்க, பரீட்சை பாராதா இருப்பாயாக. ஸ்டாப். தேவனுக்கு போனா, ஏய், ஒரு சோதனையா பிசாசு உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒரே சோதனை 10 வருஷம் வரக்கூடாது. ஒண்ணு அது ஜெயிச்சிட்டீங்களா, அடுத்த எக்ஸாம், அடுத்த எக்ஸாம், அடுத்த எக்ஸாம். 10ஆம் கிளாஸே 10 முறை பாஸ் பண்ணலாம். போங்க, எக்ஸாம் வரும். ஏசு ஒரே வார்த்தை, சோதிக்காத, உடனே விட்டான். அடுத்ததுக்கு போனான். இங்க இருந்து குதினா கோபம் வந்துச்சு. அப்பாலே போ சாத்தானே. ஓட்டம். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய வார்த்தையில், அவருடைய வார்த்தையில், சத்தமா, அவருடைய வார்த்தையில் வல்லமை வல்லமை இருந்தது. அதே இயேசு எனக்குள் இருந்து பேசுகிறார். அவர் வார்த்தைக்கு என்ன பவரோ அதுல 99 இல்ல 100% உங்களுக்கு எனக்கு இருக்கு. இப்ப அவர் வார்த்தை உங்க வாயில வருது, அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் இயேசு சொன்னா போகும், நான் சொன்னா போகுமா? இப்ப இயேசு வேற நீங்க வேற நினைக்கிறீங்கல்ல. இப்ப நமக்கு வர வேண்டியது
இயேசுவை நீங்களும் நானும் ஒன்றுன்ற எண்ணம் வரணும். இன்றைக்கு நான் நிறைய போதிக்கணும். ஒவ்வொரு முறையும் நான் ஜனங்களை பார்க்கும்போது நிறைய டீச் பண்ணணும்னு வருவேன். ஆனால் எது வருதோ அவ்வளோதான். ஏன்னா உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வரும். அப்போ வராரு, போடா அப்படின்னு உடனே போயிட்டான். தேவதூதர்கள் வந்துட்டாங்க. நடந்து போறாரு ஐயா. பேதுருவும் யோவானும் மீன் பிடிச்சுன்னுக்கிறாங்க. வலையில இழுக்கிறாங்க. ஃபாலோ மீ, என் பின்னாலே வா, தூக்கி போட்டா வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை உடன் ஊழியர்களும் ஓடோடி வருகிற ஒரு நாள் வருகிறது. ஒரே வேர்ட். நீங்க ஒரு பெரிய மிஷனரி சவால் தர வேண்டாம். Come, finish. You have such a power. அதனால இயேசுவினுடைய வார்த்தைகளை பார்த்து ஜனங்க ஆச்சரியப்பட்டார்கள். அப்பா, ஆச்சரியப்பட்டார்கள். வியாதியோட வருகிறார்கள். உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க, உம்மால எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக பட. தலைமையில கைய வச்சுக்கிட்டு, கத்தாவே மகா பரிசுத்தம் உள்ள கத்தாவே, 2000 ஒண்ணுமே இல்லை, போ வா, finish. கத்தாவே இந்த ஏழையின் மேல் இறங்கணும், ஒன்றும் வேண்டாம், இறங்கிதான் வந்துட்டாரு. இப்ப இப்ப இறக்கி விட்டு இருக்கிறாரு. நீங்க நிறைய வளன்னு பேசாதீங்க, போ. நீங்க சொல்லலாம், நான் சொன்னேன் நடக்கல, நிறுத்தாத நிறுத்தாத. சாத்தான் தான் பாக்குறான். நீ சொல்லிட்ட விட்டுருன்ற, நிறுத்தாத. கோ டீப்பா. கர்த்தருடைய வசனத்துக்குள்ள ஆழமா போங்க, கேளுங்க, என்ன ஆண்டவரேன்னு கேளுங்க. ஏன்னா அவர் பேசும்போது அதுல ஒரு பவர் இருந்துச்சு. மத்தேயு எடுங்க, மத்தேயு 7 எடுங்க, மத்தேயு 7 எடுங்க. இந்த கடைசி 2 வார்த்தை படிங்க, 28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, சொல்லி இங்க பாருங்க, மலை பிரசங்கம் 5, 6, 7 பெரிய பிரசங்கத்தை பண்றாரு. அது என்ன தெரியுமா? அப்பா அப்பா அப்பா, ஒரே வார்த்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரே வேர்ட். நீ உள்ள எதுலயும் ஒட்டாம எளிமையா, உன் ஹார்ட் எதையுமே பிடிக்கல, நீ ஒரு பூவரா இருக்கிற உள்ள, என்ன ஒரே வேர்ட். எல்லாரும் கைய வச்சு சொல்லுங்க, இயேசுவே உங்க ஒரு வேர்டு, ஒரு வேர்டு எத்தனையோ பேசும் ஆண்டவரே, எத்தனையோ பேசும். இன்றைக்கு எனக்கு அந்த வல்லமை வெளிப்பட நான் விரும்புறேன். அந்த வல்லமை வெளிப்பட நான் விரும்புறேன். சாதாரண மனுஷனாய் அல்ல, சாதாரண மனுஷனா அல்ல, இயேசுவை உள்ள வச்சிருக்கிற மனுஷன் நான். இயேசுவை உள்ள வைத்திருக்கிற மனுஷனாய். இன்னைக்கு அதனால தான் ஜனங்க ஆஸ்பத்திரிக்கு ஓடுது, அதனால தான் ஜனங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறாங்க, அதனால தான் ஜனங்க கவுன்சிலிங் போறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரே வேர்டு உங்ககிட்ட வராங்க, ஐயா எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, டிப்ரெஷன் கோ, அனுப்பி விட்டுருங்க. அப்படி ஒரு நாள் வருகிறது, அப்படி ஒரு நாள் வருகிறது. அப்போ அங்க போற பணம் எல்லாம் உங்ககிட்ட வரும். உங்ககிட்ட வர பணம் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்தோம். இது ஆண்டவர் வச்ச விதி. நீங்களும் நானும் செய்யாதனால்தான் எல்லாம் பணக்காரன் ஆகிறான். நீங்களும் நானும் இயேசுவை போல பேச பழகிவிட்டால், என் வார்த்தை அவர் வார்த்தை என்று இல்லை, அவர் வார்த்தை என் வார்த்தை, என் வார்த்தை அவர் வார்த்தை. அவர் எனக்குள், நான் அவருக்குள், அவர் எனக்குள், நான் அவருக்குள், நான் அவருக்குள். இந்த ஒரு மந்திரம் மட்டும் எசேக்கியா அண்ணனை தெரிஞ்சவங்களுக்கு, அண்ணன் இதை தவிர என்ன பேச போறாரு, எதை சொன்னாலும் கடைசியில இதை தான் முடிக்க போறாரு அப்படின்னு. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அப்படியே கல்லு கட்டா தூக்கி, எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே ஆளை தூக்கி, இங்க கவனிங்க, உன்னை கழுவுறம்பா, உன்னை சுத்தமாக்குறம்பா, இதை எடுத்துடுறம்பா, ஓகே, இதை வைக்கிறம்பா, ஓகே, இந்த ஹார்ட் சர்ஜரி பண்றம்பா. அப்படியெல்லாம் பண்ணல. நாரி நொந்து போயிருக்கிறியா, வா, உன்னை அப்படியே தூக்கி என் குமாரனுக்குள்ள உன்னை உள்ள வச்சிடுறேன். அப்புறம் அந்த குமாரனை உனக்குள்ள வச்சிடுறேன்.
உன்னை அவங்களுக்குள்ள வச்சிடுறேன். இது ஒரே வழிதான் உன் வாழ்க்கை ஊழியம் மாறுவதற்கு. இதை வழங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால எதையும் கேட்க வேண்டாம். நீங்க இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். நான் பேசல, அவர் பேசுகிறார். இந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா உங்க ஊழியம் வேற ஒரு லெவல்ல வரும். எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. அதிக நேரம் அவரோட உட்காருங்க. அடுத்த அதிக நேரம் அவருடைய வசனத்துல உட்காருங்க. இங்க பாருங்க, இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லி முடித்த போது எல்லாரும் சொல்லுங்க, அவர் அவர் வேதபாரகரை போல் போதியாமல். எல்லாரும் படிங்க, வேதபாரகரை போல் போதியாமல். அப்படின்னா என்ன? வேதபாரகர் போதித்தார்கள், வேதம் இருந்தது, ஸ்காலர்லி அப்ரோச் இருந்தது, பிரெயின் அப்படியே பாம் பண்ணாங்க, ஸ்டாம் பண்ணாங்க. எல்லா வேதபாரகர் பேச்சு வேற. இவர் வாயில வர வார்த்தை வெறும் வசனம் அல்ல, வெறும் வசனம் அல்ல. அவர் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதிக்கிறார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, அதிகாரமுடையவனாய், அதிகாரமுடையவராய் நான் போதிப்பதற்காகவே, நான் போதிப்பதற்காகவே அதிகாரமுள்ள இயேசு, அதிகாரமுள்ள இயேசு எனக்குள் எனக்குள் வந்து வந்து அவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி வந்த உடனே என்ன ஆயிடும்னா, திரள் திரள் திரள போதித்தபடியால் அதிகார அர்த்தவசம் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்று முதல், இன்று முதல் நீங்க பிரசங்கத்தையே பார்த்து, உன் பிரசங்கத்தையே பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட போகிறார். ஜனங்கள் ஆச்சரியப்பட போகிறார். அழகான பிரசங்கம் அல்ல, அழகான பிரசங்கம் அல்ல, அறிவான பிரசங்கம் அல்ல, அறிவான பிரசங்கம் அல்ல, நல்ல குறிப்பு பிரசங்கங்கள் அல்ல, நல்ல குறிப்பு பிரசங்கங்கள் அல்ல, ஆவியில் நிறைந்த பிரசங்கம், ஆவியில் நிறைந்த பிரசங்கம், அதிகாரமுள்ள பிரசங்கம், அதிகாரமுள்ள பிரசங்கம். ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை 1000 பிரசங்கம் செய்யாததை, 1000 பிரசங்கம் செய்யாததை ஒரே வார்த்தை செய்து முடிக்கும். ஒரே வார்த்தை செய்து முடிக்கும். 1000 நீங்க 1000ங்களை இழுக்கிறதுக்கு எந்த அட்ராக்ஷனும் வேண்டாம். எந்த அட்ராக்ஷன். நான் ஒரு முறை மிஷினரியா இருந்தேன் வட இந்தியாவில். அப்போ ஒரு புஸ்தகத்தை படித்தேன், பிரசங்கம் செய்வது எப்படின்னு. பெரிய புக்கு. அதுக்கு எப்படி முகவுரை இருக்கணும், எப்படி முடிவுரை இருக்கணும், எப்படி உதாரணங்கள் சேர்க்கணும், எப்படி கொஞ்சம் நகைச்சுவை சேர்க்கணும். அதை படிச்சுட்டு ஒரே அழுவுறேன். ஏண்டானா அதில் இருக்கிற ஒன்று கூட என்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற ஒன்றே நான் அட்டம் பண்ணாலும் எனக்கு வராது. அவ்வளோ சோர்ந்துட்டு இனி நம்ம பிரசங்கமே பண்ண வேண்டாம்னு ஆயிட்டேன். அதனால தான் இங்கே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் உணர்வு. அன்பானவர்களே, உண்மையில சொல்றேன், இந்த ஒரு உங்க பிரசங்கத்துக்கு பல ஆயிரங்கள் வருகிற நாள் வருகிறது. இப்ப நீங்க காசு கொடுத்து கூப்பிடுறீங்க, பராக்காவுக்கு காசு கொடுத்து வருகிறார். இத்தனைக்கும் பயங்கர மிரக்கல்ஸ் எல்லாம் நாங்க போக்கஸ் பண்ணல. ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், இனி வருகிற நாட்களில ஊழியத்துல அற்புத அடையாளங்கள் அதிகமாக போகுது. தயாராயிடுங்க, தயாராயிடுங்க, தயாராயிடுங்க. நெக்ஸ்ட் வேர்டு 8. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்வளவுதான். இப்ப மிரக்கல் கூட நடக்கல. அவருடைய போதகத்துல ஒரு அதிகாரம், பேசுறவரும் ஒரு அதிகாரமுடையவராய் பேசுகிறார். பேசுறவருக்கே ஒரு அதிகாரம் இருக்கு. நாட் ஓன்லி சத்தம். சில பேர் அதிகார பிரசங்கம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? அதட்டுறது, டேபிளை உடைக்கிறது, ஓடுறது. ஐயோயோ, என்ன பார்த்துட்டு எத்தனை பேர் ஓடுறாங்க தெரியுமா? அவங்க ஓடியே போயிட்டு கத்துறது, கத்தர் உங்களை அடிப்பார். அவங்க
அது வேற, அது ஹியூமன் எஃபர்ட். இது அப்படி இல்லை. ஜனங்க பார்க்கறாங்க, வேதபாரகர்கள் இவங்களை விட இவர் அதிகாரம் உடையவராய் போதிக்கிறாரே. கையை வர்த்தி சொல்லுங்க, என்னுடைய போதனையில் இயேசுவின் அதிகாரம் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஏசையா, என்னுடைய பிரசங்க கலைகளை நான் தூக்கி எறிகிறேன். உம்முடைய ஆவியானவருடைய நிறைவோடு நான் பேச வேண்டும். அதை கேட்க திரளான மக்கள் என்னிடத்தில் வர வேண்டும். பாத்தீங்களா, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு நான் இன்னும் சொல்றேன், இனி வர நாட்கள்ல சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம். லூக்கா 4:31-32. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்க பிரசங்கம் பண்ணா என்ன பைபிள் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு வாங்க, நல்லதுதான், ஆனா நல்லதில்லை. என்ன கருத்தப்பா அப்படின்னு வாங்க, ஆனா இயேசுவின் பிரசங்கத்தை பார்த்து அது அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த 20-25 2 காரியம் உங்க ஊழியத்துல நடக்க போகுது. ஆமான்றவங்களாம் கையை உயர்த்தி காட்டுங்க. ரியலா ஊழியத்தை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டீங்களா? இருங்க, ஒரே ஒரு வார்த்தை. அண்ணா, நான் இப்போ ஊழியக்காரனா இருக்கிறேன். முழு நேர ஊழியக்காரர்கள் மட்டும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். முழு நேர ஊழியக்காரர்கள், அவர்கள் மனைவிகள், சீக்கிரமா எழும்பு. நீங்க பெருமையா எழும்பணும், சந்தோஷமா எழும்பணும். ஏன்னா இந்த வருஷம் ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காட்ட போகிறார். சீக்கிரம். சரி, நான் முழு நேர ஊழியம் இல்லை, ஆனா பாதி வேலையும் செய்துக்கிட்டு ஊழியம் பண்றவங்கலாம் எழுப்பி நில்லுங்க. சீக்கிரமா. நேரம் இல்லை. வெரி குட். ஹல்லேலூயா, வெரி குட். எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அலெக்ஸ்? என்ன கேட்டீங்கன்னா, நான் எந்த ஊழியத்தையும் செய்யறேன்றவங்க ஏன் வந்தீங்க? உங்களுக்கு எதுக்கு இன்னொரு புது வருஷம் அப்படின்னு நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சு திடீர்னு வந்துடுச்சு. அதனால கேட்டேன். இனிமேல் நான் பண்றேன். பாத்தீங்களா, இந்த வருஷம் நீங்க பண்ற டீச்சிங்ல, நீங்க பேச போற பிரசங்கத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வல்லமைய, ஒரு அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் தருவாராக. உங்க பிரசங்கங்களை கேட்கிற மக்கள் ஆச்சரியப்படுவார்களாக. நீங்கள் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுள்ள இயேசுவையும் போல் போதிப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த வசனம். ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டார். அடுத்தது, நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே சொல்லுங்க. நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் உபதேசிக்கும் பொழுது பிசாசுகள் ஐயோ என்று கூப்பிடப்பட போகிறது. இப்போ ஒண்ணு, நீங்க பிரசங்கம் பண்ண நடக்குமா? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பிரசங்கம் பண்ண நடக்கும். உள்ள இருக்கிற இயேசு. இப்ப நீங்க என்ன ஆகணும் இந்த வருஷம்னா, மோர் கிரைஸ்ட் கம்ஸ் அவுட். அதிகாரமுள்ள பிரசங்கம் ஒரு லெவல்,
அடுத்த லெவல். நீங்க பேசும்போது பிசாசுகள் அலறவே. இந்த அபிஷேகம் உங்க மேல வரப்போகுது. நான் ஊழியம் பண்ற எல்லாருக்கும் சொல்றேன், ஊழியம் பண்ற எல்லாருக்கும் சொல்றேன், இப்படி ஒரு அற்புதங்கள் நடக்க போகுது. அப்போ பிசாசு அலறுது. சீக்கிரமா. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். கையை வச்சு சொல்லுங்க, ஜனங்களை அதட்டாத, ஜனங்களை அதட்டாத, பேய்களை அதட்டப்படி, பேய்களை அதட்டப்படி. உன் வார்த்தைகளுக்கு பிசாசுகள் நடுங்கட்டும், உன் வார்த்தைகளுக்கு பிசாசுகள் நடுங்கட்டும். அருமையானவர்களே, இனி வர நாள்ல பிசாச ஓட்டுறது நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணலன்னா உங்க ஊழியம் ஓஹோன்னு மேல வராது. சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே, நீங்க இதுவரைக்கும் ஒரு அளவு வெளிப்பட்டீங்க, இதுவரைக்கும் ஓரளவுக்கு வெளிப்பட்டீங்க, இப்ப நான் மறுபடியும் என்ன தரேன், நான் இப்படி மறுபடியும் தரேன், இன்னும் அதிகமாய் வெளிப்படுங்க, இன்னும் அதிகமா வெளிப்படுங்க, இன்னும் அதிகமாய் வெளிப்படுங்க, இன்னும் அதிகமா வெளிப்படுங்க. பிசாசுகள் பிசாசுகள் அலற மாதிரி, அலற மாதிரி என் வார்த்தைகளை, என் வார்த்தைகளை உம்முடைய வல்லமையால், உம்முடைய வல்லமையால் நிரம்ப நிரம்ப நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிபிக் வேர்ட் சொல்லுவோம். இது ஹார்ட்ல இந்த நோய், இது லிவர் டேமேஜ். பைபிள்ல லிவர் டேமேஜ், ஹார்ட் டிசீஸ்லாம் இல்ல, எல்லாம் ஒரு பிசாசு. ஓ ஃபினிஷ். உடனே அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஜீவானந்தம் என்று இந்தியாவில் ஒரு தேவ மனுஷன் இருந்தார். எனக்கு ஒரே ஒரு கவலை, அவரோட நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். ஜீவானந்தம் அவரு செய்து முடிச்சிட்டார். அவர் சொல்லுவாரு, தம்பி, நான் எங்க போனாலும் பிசாசு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நான் தோல்வியா நினைப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னாரு, நான் பேசும்போது ஒரு எலி குட்டியாவது கீழே விழணும்னு. எலி குட்டி அவருக்கு என்னன்னா பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். நானும் அவரும் ஈரோடுன்னு நினைக்கிறேன், ஈரோடு சேலத்திலே பிரசங்கம் பண்ண போயிடும். காலையில நான் பிரசங்கம் விசுவாசிகளுக்கு, அவர் ஈவினிங் காஸ்பல். நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம இந்தியாவில் அப்படி ஒரு மனுஷன் இருந்தார. 10,000 பேர் இருந்தாங்கன்னா அவர் கைய வைக்கிற அவ்வளவும் பேய் ஆடும், பொத்து 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 பொத்துன்னு விழும். கடைசியில பெரிய கூட்டம். அவர் என்னட்டார், தம்பி, நீ ஒரு கூட்டத்துல நில்லு, நீ ஒரு கியூவை பார்த்துக்க, நான் ஒரு கியூவை பார்த்துக்கிறேன்ட்டாரு. எனக்கு என்னடானா, நமக்கு தீர்க்க தரிசனத்தோட பேசுறது தானே. நான் சின்ன டீனேஜ் பாயா இருக்கும்போது நான் பாடும்போது பேய்கள்லாம் அலறி இருக்கு, அதுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் என் கவனம் இப்படி வந்துடுச்சு. இது எல்லாமே நம்ம எதுல கவனம் வைக்கிறோமோ அதான். இந்த வருஷம் நம்ம கவனத்தை திசை திருப்ப போறோம். ஒவ்வொரு முறை பிசாசு ஓடுனதை பைபிள்ல படிச்ச போது கையை வச்சு சொல்லுங்க, இது நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்ப என்ன பண்ண, நான் கிரௌட் என்கிட்ட வருது, நான் கைய வைக்கிறதெல்லாம் விழுது, அவர் கைய வைக்கிறதெல்லாம் விழுது, நான் கைய வைக்கிறதெல்லாம் எனக்கா ஒண்ணு விடாம விழுதடான்னு. அப்பதான் ஆவியானவர் காண்பிச்சாரு, அவருக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவின் விடுதலை சக்தி இந்த மைதானத்தையே முடிக்கிறா அப்படின்னு. அப்படி ஒரு நாளை கர்த்தர் இந்தியாவுக்கு தருகிறார். என்ன ஒரு துக்கம்னா, பெரிய தேவ மனிதர்கள் எல்லாரும் உலகத்தில் இவ்வளவு பிசாச இந்தியாவில் துரத்தின ஒரு மனுஷன் 70-72 பரலோகத்துக்கு போயிட்டாங்க. டிஜிஎஸ் தினகரன், சாம் ஜபத்துரை, இவங்க எல்லாருமே. அதனாலதான் நீங்க ஊழியர்களுக்கு ஜெபிக்கணும். நீங்க சொல்லலாம், ஏன் அண்ணான்னு, அவங்க எத்தனை இயற்கை விதிகளை, நேச்சுரல் லாஸை உடைச்சிருப்பாங்க. 8 மணி நேரம் தூக்கம்னா எத்தனை இரவுகள் முழங்கால இருந்திருப்பாங்க. பாஸ்டர் பவுலோஸ் பராக்காவில் இந்த ஊழியத்தில் ஒரு கவுன்சிலர், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் மறுபடியும் லைஃப்ல கிடைக்க மாட்டார். எல்லாம் 72-73 போயிடுறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய நேச்சுரலா, சயின்டிபிக்கே சொல்றாங்க, 70 ஆனா ஹார்ட் வீக் ஆகும்,
மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் நேச்சுரலா சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், நேச்சுரலா நீங்க வாழ்ந்தீங்க, உங்களுக்கு அது பொருந்தும். இயற்கைக்கு அப்பால் பட்டவரை நம்பி வாழறீங்க, நீங்க மோசே மாதிரி இருக்கலாம். மோசே 110 வருஷம் கண்ணு கூட மங்கல. 120 வருஷம், சாரி, ஜாஷுவா 110, கண்ணு மங்கல, கண்ணு டிம்மாவல, பல்லு செட்டு அப்படியே இருக்கு. என்னடான்னா மோசே எப்பவுமே கேட்டது, ஷோ மீ யுவர் க்ளோரி, உங்க மகிமையை எனக்கு காட்டுங்க. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பா என் பின்னால மகிமையை பாடுறா, நீ பேச பார்த்தா செத்துருவேன்ட்டாரு. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எல்லாம் ஆண்டவருடைய மகிமை. ஆனா ஒரு அளவு மகிமையில பல அளவு இருக்கு. இயேசுவை போல் பிரசங்கம் பண்ணுவது ஒரு மகிமை. இயேசுவை போல பிசாசுகள் பிரசன்னத்தை அழிப்பது அடுத்த மகிமை. திருச்சபை வரப்போகிறது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக போகிறோம். பைபிளை நீங்க அதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை, அப்படின்னா அவருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கிற மாதிரி பார்க்க போறோம். இந்த வருஷம் அதை ஸ்பெஷலைஸ் பண்ண போறோம். அப்பொழுது கர்த்தராய் இருக்கிற ஆவியானவர் ஆலே நாம் மகிமையின் மேல் மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, இதுவரை என்னை பயன்படுத்தின மகிமை. Thank you Lord. அது எனக்கு போதாது, என் நாட்டுக்கு அது போதாது, அடுத்த மகிமை. இன்னைக்கு ஃபாதர் காலையில பேசினார்ல, கொண்டு வருகிற மகிமை. அந்த மகிமை என்ன பண்ணும், உங்க பிள்ளை குட்டியெல்லாம் கொண்டு வந்துடும். அது ஒரு லெவல். நானும் என் வீட்டாருமோ என்றார், அது வீட்டை ரட்சிக்கிற மகிமை. அந்த மகிமை இன்னும் கூடுதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஆண்டவர் நடத்தினாருன்னா பேசுறேன், இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு வச்சுக்கோங்க. ஊரார் வருவாங்க, ஊரா இன்னும் கொஞ்சம் மகிமை வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்தா வருவாங்க. இன்னும் கொஞ்சம் மகிமை வருதுங்க, பிரதம மந்திரியும் பிரைம் மினிஸ்டரும் ஜனாதிபதியும் வருவாங்க. இன்னும் மகிமை வருதுன்னு வச்சுங்க, அமெரிக்க ஜனாதிபதி பட்டம் எடுத்து விட்டு நேரா உங்ககிட்ட ஆசீர்வாதத்துக்கு வருவார். அதே மாதிரி பிரசங்கத்துல மகிமை வருது, ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை ஆசீர்வதிக்குது. இன்னும் கொஞ்சம் மகிமை வருதுன்னு வச்சுக்கோங்க, பேய்கள்லாம் உங்களை பார்த்து கூட்டத்துல அங்கங்க ஆடுது. இன்னும் கொஞ்சம் மகிமை வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஊர்ல இருந்து புறப்படும் போதே அடுத்த ஊர்ல பேய் ஆடும். கேட்கறீங்களா? அண்ணி இருக்கிறாங்களே, அன்னிக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம். நான் யாரையுமே பார்க்காத தனிக்காட்டுல இருந்து லுத்தரன் பாயா இருந்து காலேஜ் படிக்கும் போதுதான் விசுவாசிகளை பார்த்தேன். அண்ணி ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே பெரிய பெரிய தேவ மனிதர்கள். அனகோண்டியா என்று ஒரு பெரிய வல்லமையான ஊழியர் சவுத் அமெரிக்காவையே குலுக்கிட்டார். அவர் ஒரு பிசினஸ் மேன், ஃபுல் டைமா ஆகல, பிசினஸ் மேன். ஆண்டவர் கேட்டாராம், நீ பிசினஸ் கான்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா நம்புறியா? ஆமா ஆண்டவர், நீ என்னோட கான்ட்ராக்ட் பண்ணிட்ட இல்ல, என் அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, என் வல்லமை உங்ககிட்ட இருக்கு, அவ்வளவுதான். அவர் கூட்டத்துல ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அலரும். இதுல என்ன வேடிக்கை தெரியுங்களா? ஒரு ஊருக்கு போனா ஊரே வந்துடும். ஆட்டோ ரிக்ஷாவில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 5 பேர் வரீங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துல ஆட்டோ ரிக்ஷா டிரைவருக்கு பிசாசு ஆடும். டப்புன்னு அவன் அங்க அழுவான். இவர் இங்க எங்கேயோ மீட்டிங் நடத்திட்டு இருப்பாரு, எல்லாரும் ஆட்டோவை விட்டுட்டு நடந்து வரணும். அது ஒரு லெவல் மகிமை. என்ன சொல்லுங்க ஐயா, இப்படி ஒரு மகிமையை கர்த்தர் காட்ட போறாரு ஐயா. உங்களுக்கு அது இருக்கு அப்படின்னாவது சொல்லிட்டு போறேன், அப்புறம் உங்களை பொறுத்தது, அது உங்களை பொறுத்தது. இயேசு படகுல இருந்து அப்படி இறங்கி வராரு, தூரத்தில் இருக்கிற பிசாசு ஓடி வரான். அப்ப அவருக்குள்ள இருந்த மகிமை எவ்வளவு ரேடியஸ்க்கு போச்சு பாருங்க. கையை தட்டுங்க பார்க்கலாம்.
எவ்வளவு ரேடியஸ். ஆண்டவருடைய மகிமை நீங்க வரீங்கல்ல, இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப ஃபாதர் வராருன்னு வச்சுக்கோங்க, ஃபாதர் வந்துட்டாருன்னு கை தட்டுவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது அவருக்குள் இருக்கிற மகிமை இந்த ஹோல் இடத்தையும் பிரகாசிப்பிக்க பண்ணு. எசேக்கியா வரும்போது அவனுடைய மகிமை அந்த இடத்தை பிரகாசிக்க செய்யும். இந்த வருஷம் ஆண்டவர் தன்னுடைய மகிமையை காட்ட விரும்புகிறார். அது வானத்திலிருந்து பொத்தென்று விழுவது அல்ல, வானத்திலிருந்தும் வர மகிமை, உங்களுக்குள்ளும் இருந்து வருகிற மகிமை, எல்லா மகிமையும் சேரப்போகிறது. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நோவா காலத்துல வெள்ளம் வந்துச்சுல்ல, வெள்ளம் வந்துச்சா? அந்த வெள்ளம் இல்ல, வானம் திறந்து மழை கொட்டுது, உலகத்துல இருக்கிற அவ்வளவு மேகமும் கொட்டுது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்குது. இங்க இருந்து வெள்ளம், அங்க இருந்து வெள்ளம், இங்க இருந்து தண்ணி, அங்க இருந்து வெள்ளம். இமயமலையவே மூடிடுச்சியா, இமயமலைய மூடிடுச்சு. அது போல கர்த்தருடைய மகிமை வானத்துல இருந்தா ஆமா, உங்களுக்குள்ள இருந்தா ஆமா, கீழே இருந்தா ஆமா, மேல இருந்தா ஆமா. எத்தனை பேர் சொல்றீங்க, அண்ணா எனக்கு ஆசை வந்துடுச்சு, எனக்கு ஆசை வந்துடுச்சு? ஆசை சொல்லுங்க, எனக்கு ஆசை வந்துடுச்சு. எனக்குள்ள இயேசு மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பலா பலா பரா ஹத்தோ ஏ த்ராட்ருமல் டெல்வரிகோ தாலா. பேசுங்க பேசுங்க. ये देखो रोले लो सेपो ரஹபபா ஷதரபா கபரோ ரங்கலரா பாபா ஷந்தலரா பாபா ரேகரே பெபலரோ ஷா. இங்க கவனிங்க, லூக்கா 2:8-9. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அப்போது. அப்போது எல்லாரும் டயர்டா இருக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா. ஹalleluya. ராத்திரி பூரா பேசுங்க என்னன்றவங்கள ஒரு அல்லேலூயா. இவ்வளவு பேர் போய் பேசுறவங்களா? சும்மா என்ன சந்தோஷப்படுத்தானே அல்லேலூயா சொன்னீங்க. இங்க கவனிங்க, மேய்ப்பர்கள். இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்தாங்களா? இல்லை இல்லை இல்லை. பரிசுத்தாவி பெற்றவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்களா? இல்ல. ஏன்னா இயேசு ரத்தம் சிந்ததுக்கு முன்னால ரட்சிப்பு இல்ல. ரெவரன்ஸா? இல்ல. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளா? இல்ல. மேய்ப்பர்கள்னா சபை மேய்ப்பர்களா? இல்ல. என்ன மேய்ப்பர்? படிங்க, அதை படிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஒரு தூதன். ஒரு தூதன். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு தூதன். ஒரு தூதன். அவன் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். காபிரியல்ன்றவங்கள கையை வச்சு காட்டுங்க. எந்த பைபிள்ல அப்படி எழுதி இருக்கு? மரியாள் கிட்ட வந்தாள்னா அதே தான். உங்களுக்கு யார் சொன்னது? இப்ப நீங்க என்ன கேளுங்க, அது இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நம்ம 2 பேருக்கும் அதுல ப்ரூஃப் இல்லை. ப்ரூஃப் தெரியலையா? பயம் மூடிடுவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு தூதன். ஒரு தூதன் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை எல்லா மேய்ப்பர்களையும் சுற்றி வளைத்து மூடியது. இப்ப ஒரு கேள்வி, தேவதூதர்கள் பெரியவர்களா, நீங்க பெரியவங்களா? ஐயோ, அதுக்கு மட்டும் வாய் அப்படியே திறக்கும். உண்மையா சொல்லுங்க, தேவதூதர்கள் உங்களுக்கு யாரு? பைபிள்ல என்ன இருக்குன்னா, they are ministering spirits to those who are saved.
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடை. அப்போ ஆண்டவருடைய வேலைக்காரன், உங்களுக்கும் வேலைக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள். அவங்க வந்து அந்த இடமே முடிக்கிச்சு. நீங்க போனா எல்லாரும் பக்கத்துல அதானே 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 அடாடாடாடாடா. அடடடடடடா. வேலைக்கார மகிமை இவ்வளவு இருந்தா, வேலைக்கார மகிமை இருந்தா இவ்வளவு இருந்தா, பிள்ளை குட்டி மகிமை எவ்வளவு இருக்கணும்? பிள்ளைக்குட்டி மகிமை எவ்வளவு இருக்கும்? சிந்திக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஒரு தேவதூதன் வந்தா மகிமை தானே இருக்கும்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல என்ன இருட்டு இருந்தா என்ன? ஒரு விசுவாசி இருந்தா அந்த வீடே பிரகாசம் ஆயிடையா? பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உண்மை கர்த்தர் உதித்தார். எங்க வீட்டுல எல்லாம் ரட்சிக்கப்படல. உத்தரங்க, அப்பா ஊதாரி, அம்மா தியாகி. எல்லா பணமும் அத பாவத்துல இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவாரு. ஒரு சனி ஞாயிறும் அத்தனை பேருக்கு சினிமா, வேற ஊருக்கே போயிடுவார். கடன் தொல்லைகள், சம்பள குறைவு. அப்பெல்லாம் டீச்சருங்களுக்கு. நான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா, நான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டேன். வீட்டுல இருக்கிற அவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பிள்ளை பேர் அத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு பல மடங்கு சேலரி அதிகமாச்சு. கடன் ஒரு பைசா இல்லாம தானா போச்சு. ஒண்ணுமே எனக்கு தெரியாது. காலேஜ் படிக்கும் போதே நான் அந்த சின்ன வயதில் சுமந்த மகிமை அந்த வீட்டின் இருளை வெளிச்சம் ஆக்கியது. அன்பானவர்களே, அதனால உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இருட்டை பார்க்காதீங்க. ஒரு தூதனே வந்தா, தேவ தூதரிலும் மகிழ்வனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. எல்லாரும் தேவ தூதரிலும் மகிழ்வனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவ தூதரிலும் மகிழ்வனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. யெகோவா என்னும் நாமமுள்ளோரை உமது சமூகம் இன்பமே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாவை மாற்றி. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. மா பாவியம் என்னை நினைக்க மண்ணான மாத்திரமையா. மா பாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிழ்வன் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிழ்வனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஒரு 3 வசனம் சொல்லிட்டு உங்களை அனுப்பிட்டா, ஒருத்தர் ஆதியா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:1-2 எடுத்துக்கங்க. இன்னும் ஒருத்தர் கொலோசேயர் 1:25-27 வரைக்கும் எடுத்துக்கங்க. இன்னும் ஒருத்தர் 1 பேதுரு 4:14 வரைக்கும் எடுத்துக்கங்க. 4:14 சத்தமா படிங்க. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தாமியா நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இப்போ ஒரு கேள்வி. ஸ்தேவான் கடைசி பிரசங்கம் என்ன சொல்றேன்னா, மகிமையின் தேவன், கையை தட்டுங்க எல்லாரும். மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் குடும்பத்தை உன் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த ஸ்தேவான் இல்ல,
ஸ்தேவானுக்கு கர்த்தர் எப்படி தெரிஞ்சாருன்னா, இஸ் த லார்ட் ஆஃப் க்ளோரி. எல்லாரும் சொல்லுங்க, ஃபாதர் ஆஃப் க்ளோரி. Father of glory. ஷவுட். எங்க அப்பா க்ளோரி. எங்க அப்பா glory. இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. இந்த உலகத்துல யாருக்கு இல்ல. பிசாசுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. பிசாசுக்கு ஒரு மகிமை இருக்குது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு மகிமை இருக்கிறது. தேசத்துக்கு ஒரு மகிமை இருக்குது. நாட்டு தலைவர்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. நாட்டு தலைவர்களுக்கு ஒரு மகிமை இருக்குது. ஆனா எல்லாருடைய மகிமையையும் விழுங்கி போடுகிற மகிமை எங்க அப்பா மகிமை. எங்க அப்பா மகிமை. நீங்க அவரால பிறந்தவர்களா? ஆமா. மகிமையின் தேவனுக்கு பிறந்தவர்களா? ஆமா. நீங்க மகிமையின் பிள்ளைகளா? ஆமா. உங்களை மகிமையின் மேல் மகிமை கொண்டு போவாரா? கொண்டு போவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெரி குட். 1 பேதுரு 4:14க்கு ஜம்ப் அடிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நீங்க நிந்திக்கப்படுவீங்க, அது உங்களுக்கு ஒரு பாக்கியம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இப்போ அடுத்த கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கிட்டன்றவங்கள கையை வர்த்தி காட்டுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இப்ப அந்த வசனத்தை படிங்க. தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஷவுட். தேவனுடைய ஆவியாகிய மகிமையே தேவன் மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கிறார். நான் எங்க போனாலும் மகிமையின் ஆவியானவர் அந்த இடத்தை நிறைக்கிறார். என் வீட்டை நிரப்புகிறார். என் சபையை நிரப்புகிறார். நாட்டையே நிரப்புகிறார். ஒரு கையை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இப்ப கொலோசேயர் 1:25 கொஞ்சம் ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை எல்லாரும் இன்னொரு தடவை படிங்க. என் பின்னால சொல்லுங்க. ஆதி காலங்களுக்கும் எல்லாரும் சொல்லுங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் எல்லாரும் சொல்லுங்க. தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க. இன்றைக்கு இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை பூரணமாய் தெரியப்படுத்த என்னை கர்த்தர் ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார். அது என்ன ரகசியம் சொல்லட்டா? எஸ். சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு தெரியாத ரகசியம். ஆமென். சொல்லுங்க. மோசேக்கு தெரியாத ரகசியம். சொல்லுங்க. எலிசாவுக்கு தெரியாத ரகசியம். சொல்லுங்க. 27 பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் மகிமையில் நிறைந்து என்னை மகிமைப்படுத்த மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் மகிமை நிறைந்தவர் எனக்குள் வாசம் செய்வதே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க போற இடத்துல மகிமை வருமா வராது? நீங்க உட்கார்ற இடத்துல மகிமை வருமா வராது? நீங்க பஸ்ல உட்கார்ந்தா பஸ் மகிமையில் நிரம்பாத? நீங்க கணேசரத்துக்கு போனா அங்க பேய் ஆடுமா ஆடாது? பிசாசின் ராஜ்யத்துல போய் யாங்கிச்சோ மாதிரி ஒரு சபையை கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? மகிமைக்கு சரியான போர்டு வெயிட் தெரியுமா? இப்ப நான் எவ்வளவு எடை,
நீங்க எவ்வளவு எடை வெயிட். அந்த எடைனா ஃபுல் வெயிட். கபாட் அப்படின்னா வெயிட். பிசாச தராசல் நிறுத்தினீங்கன்னா ஒரு வெயிட் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. உலகத்துக்கு மகிமை இருக்கா? இருக்கு. அதனாலதான் பிசாசு என்ன பண்ணா, இயேசுவை போய் காட்டி உலகத்தின் மகிமையெல்லாம் காட்டினான். இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஏசாயா சொன்னாரு, மாம்சம் எல்லாம் நல்ல வசனம் படிச்சு வச்சிருக்கிறீங்களே, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இந்த இருக்கிறது. உலகத்துக்கு ஒரு மகிமை இருக்கா? இருக்கு. எல்லாத்துக்கும் மகிமை இருக்கா? இருக்கு. கர்த்தருடைய மகிமை எவ்வளவு தெரியுமா? காடுக்கு எவ்வளவு வெயிட்டோ அவ்வளவு வெயிட். ஆமென். அவர் ஒரு ஆளை நிரம்பினா அவருடைய ஃபுல் பவர், ஃபுல் ஃபோர்ஸ், ஃபுல் மெஜஸ்டி, முழு மகிமை, முழு மகத்துவம், முழு சுபாவம், முழு ஹோலினஸ், முழு வரங்கள், முழு அன்பு, ஃபுல் ஃபுல் ஃபுல். ஆவிக்குரிய வரங்கள் வேற, ஊழிய வரங்கள் வேற, ஆவிக்குரிய கனிகள் வேற, பரிசுத்தம் வேற, அன்பு வேற, பலம் வேற, வல்லமை வேற, எல்லாத்தையும் உள்ள வச்சு அப்படியே காட தூக்கினா அதுக்கு பேர் மகிமை. அந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் மகிமையின் மேல் மகிமையை நிரப்புவதற்காக, உங்களுக்குள் இருக்கிற மகிமையால் பூமியை நிரப்புவதற்காக இயேசு மகாராஜா உள்ளே வந்திருக்கிறார். மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். மகிமையின் தேவன் அழைத்திருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, நன்றி ஐயா. நன்றி ஐயா.